யோர்தான் நதி வேதாகமத்துல சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடைய பெயர் மாறவே இல்லை. முன்பாக அது நாகநேரா, இப்போது ஹார்டன் மற்றும் யோர்தான். இதுதான் அவருடைய பெயர். இந்த இடத்துல அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா நம்ம கவனிக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போகிறோம். இதுல ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டது. அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்கிற அந்த நேரம் யோசுவாவினால் வழிநடத்தப்பட்டார்கள். இது நமக்கு எப்படி தெரியும்? அதற்கான ஆதாரம் என்ன? இது இந்த வரைபடத்துல தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கு. இந்த வரைபடம் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக பழமையான ஒரு வரைபடமா இருக்கு. யோர்தான்ல இருந்த ஒரு ஆலயத்துக்குள்ளாக இருந்த இந்த வரைபடம் 6ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வரைபடத்தை நம்மளால பார்க்க முடியும்னா பேட்ஸ் பாரோ அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு இடம் இருக்கு. அது மொழிபெயர்ப்பு செய்த பிற்பாடு பேட் மார்வெல் என்ற பெயரோடு இருக்கு. எபிரேய மொழியில பேட் அப்படின்னும் பொழுது வீடு மற்றும் மார்வெல் அப்படின்னும் பொழுது கடக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்ப அது எதை கடக்கக்கூடிய இடம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கடந்து வந்த இடம். இந்த வரைபடத்துல மக்கள் எங்க இருந்து எங்க கடந்து போனான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம வரலாற்றை பார்க்கலாம். வரலாற்றில் சொல்லப்படுது, யோர்தான் நதி அந்த இடத்தில் நெருக்கப்பட்டது. அங்கிருந்து செங்கடல் பக்கம் திரும்பியது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடன் இணைந்து வெட்டாந்தரையில அந்த நதிக்கு நடுவாக நடக்க முடிந்தது. காசா மற்றும் ஈல் இந்த பெயர்ல நம்ம ஒரு நிகழ்வு பதிவு பண்ணப்பட்டதை கண்டுபிடித்திருக்கோம். இதனுடைய அர்த்தம் துண்டிப்பது அல்லது தடை செய்யப்படுவது. யோர்தானுடைய நதியினுடைய துண்டிப்பா இருக்கு. இது அனுமதி கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில நடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகும்படியாக. இந்த கடந்து போகுதல் ஒரு கழுவுதலின் அடையாளம், சுத்திகரிப்பு அல்லது புதுப்பித்தல். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடமாக வனாந்திரத்தை கடந்து நடந்து வந்தாங்க. அவர்கள் தூய்மையற்றவர்களா இருந்தாங்க, அழுக்கா இருந்தாங்க. அவங்களுடைய பழமையான குணம் அவங்களுக்குள்ளாக இருந்தது. மற்ற கடல்களை சேவிப்பது, இது எல்லாவற்றையுமே அவங்க பின்பாக விட வேண்டியதா இருந்தது. எல்லாத்தையும் கைவிடணும். அவங்களுடைய கடந்த காலம், அவங்களுடைய காயங்கள், அவங்க சந்தித்த எல்லாவற்றையும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ எல்லாவற்றையும் அவங்க கைவிட வேண்டியதா இருந்தது. யோர்தான் நதி அடையாளப்படுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கடக்கும் நிலை, ஒரு துண்டிப்பு, அது ஒரு தடை. எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரிப்பது, தேவனோடு இருக்கு நம்முடைய உறவை தடுக்கும்படியாக இருக்க எல்லாவற்றையும் உடைப்பது. யோர்தானை கடப்பது என்பது தேவனோடு, தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் எதிராக இருக்க எல்லாவற்றையுமே உடைத்து வெளியே வருவது. எனவே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக நீங்க நுழையும்படியாக தேவன் உங்களுக்காக வாக்களித்த நிலம். நீங்க எங்க இருக்கும்படி தேவன் உங்களை அடித்தாரோ அந்த இடத்துல. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் இந்த நிகழ்வுக்கும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஆர்வமான விஷயம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த தேவனுடைய கைகளில் ஒப்படைக்க தீர்மானத்தை எடுத்து அந்த செயலை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இனியும் இந்த பொறுப்பானவர்கள் அல்ல. என்ன சொல்றீங்க? என தேவனுடைய கைகளில் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வைக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பொறுப்பாய் இந்த மாறுகிறீர்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நடந்தது. நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து தேவன் ஜனங்களை இந்த விலக்கி கொண்டு வந்த பொழுது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்ல தேவன் அவர்களை இந்த யோர்தானை கடக்க பண்ணினார். யோர்தானை கடப்பதனுடைய அடையாளமானது தன்னுடைய பழைய வாழ்க்கை, அந்த அடிமைத்தனமான யோசனைகள், அடிமைத்தனமான வாழ்க்கை, அந்த அழிக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் இந்த கழுவி அவர்கள் புது தேசத்திற்குள், இன்னொரு வார்த்தையிலே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் இந்த செல்ல அவர்களை தயார்படுத்தினார். இதுதான் சரியா தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் விதத்துல கொடுக்கிற வாய்ப்பானதா இடத்துல இருக்கிறது. இன்று இந்த நாள், இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கூட இடத்துல இருக்கும். மிக நிச்சயமாக இந்த நாள், இந்த வாய்ப்பானது உங்களுக்காகவும் கூட கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. எதை குறித்து நீங்க பேசுறீங்க? உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விலகி தேவனோடு நீங்கள் புது வாழ்க்கையை தொடங்க தீர்மானித்தால், நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றியது போல என எல்லா மக்களுக்கு முன்பாக இந்த நபர் ஒரு இறந்து போன நபராக தான் இருந்திருக்கணும். ஆனா இங்கு ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு பிற்பாடும்
இவர் ஏன் உயிர் பிழைத்தார், இவர் எப்படியாக இந்த இடத்தில் தேவனால் இந்த இடத்தில் பாதுகாக்கப்பட்டார் என்பதை நீங்க பார்க்கும்படி என பரிசுத்தாவியானவர் ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து வேலை செய்யும் பொழுது அந்த வாழ்க்கையானது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை இருக்குமே தவிர பிசாசை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு பொழுதும் அனுமதியானது இந்த இடத்தில் கொடுக்காது. இதான் சரியா இந்த நபருக்கும் நடந்தது. ஒரு மிகப்பெரிய விபத்து. இவர் இறந்திருக்க வேண்டியது, இவர் உயிர் பிழைக்க 1% மட்டும்தான் வாய்ப்பானது இருந்தது. ஆனா என்ன நடந்தது? சூழலை மாறியது. எல்லாமே தலைகீழாய் இந்த இடத்துல மாறியது. தேவன் அவர் தன் அதி அற்புதமான பதிலை இவருடைய வாழ்க்கை மீது இந்த இடத்தில் செய்தார். இதான் தேவன் உங்க வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். கடந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தார். இன்று அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற மக்களாகிய நாம் யார் நம்முடைய வழிகளை அவரை நோக்கி உயர்த்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு இதை எப்படியாக செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள இந்த விசுவாசத்திலே நீங்கள் இந்த சாட்சியை கவனியுங்கள். இப்பொழுது என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள். "14 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறா" அப்படின்னு சொன்னா. 14 நிமிஷம் கடந்துச்சு, வீட்டுக்கு வரல. அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், "உன் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க." இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் மூச்சு இழுத்து விட்டு சொன்னேன், "அவங்க நீங்க யாருன்னு?" கேட்டாங்க. "நான் அவருடைய கணவன்." நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க யாரு?" "நான் ஒரு பேராமெடிக்." அப்போ அவர் சொன்னார், "உங்க மனைவி ஒரு மோசமான கார் விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. நாங்க அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்றோம்." எப்போ நான் அங்க போனேனோ, நான் அங்க போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி, இந்த ஒரு தள்ளு வண்டியில, மரக்கட்டு தள்ளு வண்டியில இந்த சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா, அவங்க இருந்த நிலைமை இன்குபேட்ல வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏன்னா, கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் 2ஆ பிளந்தது. முகத்துல இடப்பக்கம் 12 விதமான எலும்பு முறிவு. அப்ப நான் பார்த்தேன், தலைப்பகுதி, நடுப்பகுதி 12 விதமான எலும்பு முறிவு. அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது. நரம்பு, அந்த சதை எல்லாமே வெளிய தெரிஞ்சது. 3 விதமான இருதய குழாய்கள் நின்று போனது. கடைசியா சொல்லப் பார்த்தா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க. நேர்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு இருந்தது 21 நிமிஷம் தான். 15 நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்னு போயிடுச்சு. ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னே இருந்தது. அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள நேரா ஆப்பரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ராத்திரி 11 மணிக்கு நடந்தது. என் பேரு மிலேனா. அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல நான் தியேட்டர் நர்ஸா இருக்கேன். சான் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடென்ட் மூலமா ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு அப்பதான் கிடைச்சது. அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுன்னு நாங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க உயிர் வாழ்றதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்ல. ஆப்பரேஷன் செய்யக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க, முகத்த தெச்சிருக்கிறோம். ஏன்னா, முகம் 2ஆ பிளந்திருந்தது. இப்படிதான் இருந்தது. அவங்களுடைய முகம் இப்படிதான் தெச்சிருந்தாங்க. ஏன்னா, மருத்துவர் சொன்ன வார்த்தை, 1% மட்டும் தான் இவங்களால இருக்க முடியும். ஒருவேள அத அவங்களால சமாளிக்க முடியலன்னா, அவங்களுடைய கதை முடிஞ்சது. எப்போ ஆப்பரேஷன் முடிஞ்சதோ, இப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன். அங்க போனேன். ஐசியூக்குள்ள. உள்ள போய் பார்க்கும்போது, இது இவங்க தானா என்னால ஞாபகப்படுத்தவே முடியல. அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது.
எனக்கு கவலையா இருந்தது. என்ன நர்ஸ் வந்து கேட்கும்போது, "உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" நான் சொன்னப்போ, "எனக்கு பொண்ணு இருக்காங்க." என்னுடைய மனைவி தல அசைச்சு வேதனையா இருந்தாங்க. "உங்களால பேச முடியல." நான் நெனச்சேன், என் மனைவி இறந்துட்டானா, இனிமே நான் தான் என் பொண்ணுக்கு. ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது, என்னுடைய மனைவிய ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க. மருத்துவர் சொல்ற வார்த்தை, "அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது." நான் பெற்றுக்கொண்ட மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட பிரகாரம், இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். ஆகஸ்ட் மாசம் 2021 மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார். தற்செயலாய் அவருடைய முகத்தை தைத்திருக்கிறோம். அவர் பிழைக்க முடியாது. இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில பார்த்தேனோ, தேவன் என்கிட்ட பேசினார். "பீடம் மட்டும் தான் இதை சரி செய்ய இயலும்." அந்த வார்த்தை எனக்குள்ள பலமா கேட்டுச்சு. எப்போ விபத்து நடந்ததோ, எல்லாருமே கை விட்டுட்டாங்க. ஆனா என் பீடத்தின் மேல நான் போனேன். நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல. நான் அங்க போனேன். முழு மனதோட, உறுதியா நான் அந்த நேரம் என்னுடைய மனைவிய மாத்த விரும்புறேன். ஏன்னா, எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும், இது அவங்கள குணப்படுத்தாது. 1% மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கை விடல. ஆண்டவருடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன். தேவன்கிட்ட சொன்னேன். "நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி 27 வருஷம். 2 பசங்க இருந்தாங்க. எப்படி இந்த வாழ்க்கைய நான் விடுறது? நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல. எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன்." அந்த வாரம் நான் தியாகம் செஞ்சேன். அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க. என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களால வாய திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவிக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது, ஒரு பதட்டத்தோட ஒரு மாரியா இருந்தாங்க. அப்ப நான் வந்து கேட்டேன், "என்ன நடக்குது? ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா?" அப்ப அவங்க சொன்னாங்க, "நான் சொல்றத நீ கேட்க ரெடியா இருக்கிறியா? நான் என்ன சொல்ல போறேன்ட்டு." "பரவால்ல சொல்லு" அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அந்த செய்தி. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன் பாஸ்டர் உயிரோட. 18 நாளுக்கு அப்புறமா தான் நான் கண் விழிச்சேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் மறு உத்தரவு குடுத்த பிற்பாடு, எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு, கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு ட்ரக்கியாஸ்டமிங்கிற சுவாச டியூப எனக்காக செலுத்தியிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட விரும்பினேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்டியூபேஷன்ல வச்ச என்னோட டியூப எடுத்துட்டாங்க. வெறும் ட்ரக்கியாஸ்டமிங்கிற டியூப் மட்டும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க. சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, எனக்கு தண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பிச்சேன். 3 வருஷ காலமா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது. அவங்கள பத்தி செய்திகள் எனக்கு தெரியும். நான் கேட்டுருக்கேன். ஆனா, அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா, இப்போ நான் அவங்கள நேரடியாவே பார்த்தேன். இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மேலும் அவங்க நல்லபடியா, சாதாரணமா எல்லார போல வாழ்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எப்படி மக்கள பார்த்துக்கிறோமோ, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்கள பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க. எங்களால உறுதியா சொல்ல முடியும். இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். என்னுடைய குடும்பத்தாரோட இருக்கேன். என் கணவரோட இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டும் தான். எங்களால ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது. அவங்க அத நம்புனாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிப்பாங்க.
இன்னைக்கு நான் இருக்கிற விதத்த பார்த்து அத ஏத்துக்கணும்னா உண்மையாவே கடினமா இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனா, இப்ப நான் கண்ணாடிய பார்க்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் தான் என்னை இந்த விதத்துல உணர வைக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு, "இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது. ஆனா பரலோகத்துல உனக்கு 2 கண்களும் இருக்கும்னு" சொன்னாரு. இது உண்மை. எனக்கு 1% உயிர் வாழ தான் வாய்ப்பு இருந்தது. மேலும் என் குடும்பத்தார் இடத்துல சொல்லியிருந்தாங்க, இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்த தைப்பாங்கன்னு. அந்த 1% வாய்ப்ப மட்டும் தான் நாங்க பீடத்து மேலாக வைத்தோம். மேலும் 100% விசுவாசத்த நாங்க பீடத்து மேல வைத்தோம். இன்னைக்கு அது 1000% எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்ல மக்கள், இந்த சாட்சியின் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த நபர் இவருடைய சரீரம் ஆதாரம் நீங்க இந்த இடத்துல எந்த சாட்சி இந்த இடத்தில் கேட்டீர்களோ அதற்கு எவ்வளவு அதிகமான சாட்சி இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து. என இவருடைய முகம் தோற்றம் அதற்கான ஆதாரம் இவர் விபத்தை சந்தித்தார் என்பதற்கு. ஏன்னா சில நேரம் மக்கள் இந்த திருப்படியாக பேச விரும்புறாங்க. எப்படி இந்த விபத்துல இவங்க உயிர் பழிச்சிருப்பாங்க, இப்படி இது நடக்கும், இப்படி அது நடக்கும். தேவனோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்ததாய் இருக்கும் பொழுது தேவன் மரணத்தையும் ஜெயிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்தவராய் இருக்கிறாய். ஆனால் மரித்தவரையும் உயிர் தெழுப்புகிற சர்வ வல்லமையான தேவனாய் இந்த இடத்தில் இருக்கிறாரே. ஆனால் ஏன் தேவன் மருத்துவருடைய வார்த்தையை பொய்யாக்க முடியாது? அதுதான் இந்த நபருக்கு நடந்தது. தேவன் அதேதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பாவ வாழ்க்கையை கைவிடுங்க மக்களே. மனம் திரும்புதலோடு நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையானது தேவனுடைய வழிகளில் நீங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புவீர்களே. ஆனால் தேவனுக்கு அனுமதி கொடுக்க உங்களுடைய முதல் தீர்மானம் மனம் திரும்புதலாயிரத்தில் இருக்கும். என நீங்க மனம் திரும்பி தேவனிடத்தில் இந்த இடத்தில் சேர உங்களை தயார்படுத்தும் பொழுது அவர் உங்க வாழ்க்கைக்குள்ளாக இடத்தில் நுழைகிறவராய் மட்டுமல்ல, நுழைந்து அந்த வீட்டை சரி செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் தயாராக இருக்க. ஆனா தேவன் உங்களுக்குள்ளாக நுழைய நீங்கள் அனுமதி கொடுக்கிறவராய் இடத்துல இருக்குங்களா? ஒருவேளை கேட்கலாம், பாசி எதுல இருந்து நான் மனம் திரும்பணும், ஏன் நான் மனம் திரும்பணும்னு சொல்றீங்க, எந்த காரணத்துக்காக நான் மனம் திரும்பணும்னு சொல்றீங்க? இங்கு இயேசு சொன்ன இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாகும், பாவம் செய்கிறவன், இந்த வார்த்தை கவனிங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையானவனா இந்த இடத்துல இருக்கிறான். நீங்க பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாக புரிஞ்சுக்கிறீங்க? எது பாவம்? இந்த நாள் பிசாசு அந்த பாவத்தை அடையாளப்படுத்துகிறவனா இருக்கான். நீங்க அந்த பாவத்தை செய்கிறவராய், அந்த பாவத்திற்கு அடிமையான ஒருவராய் இருக்கிறீர்களே. ஆனால் யோசிச்சு பாருங்க, தேவன் ராஜ்யத்தில் உங்களால் நுழைய முடியுமா? தேவன் ராஜ்யத்தில் உங்களுக்கான இடமானது இருக்குமா? நீங்கள் விரும்பினாலும் இல்லை என்பதுதான் பதில். ஆனா நீங்க உங்களுடைய தீர்மானத்திற்கு இல்லை, இந்த பாவத்தின் வாழ்க்கை எனக்கு வேணாம், தேவனோடு நான் இணைய விரும்புகிறேன், தேவனோடு என் வாழ்க்கையை நான் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனாலதான் இயேசு சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அப்ப அந்த பாவ வாழ்க்கை விட்டு நான் விலக வேண்டுமே, ஆனா அந்த பாவத்தை நான் கைவிட வேண்டுமானா மனம் திரும்புதல் அவசியம். இதுதான் தேவன் உங்களுக்காக கொடுக்கிற சந்தர்ப்பம். வாய்க்கும் மனம் திரும்ப மக்களே, உங்க பாவ வாழ்க்கையை கைவிடுங்க. தேவனோடு உங்க வாழ்க்கையானதை இணைத்துக் கொள்வதற்காக அவர் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி. எனவே இந்த நேரம் இந்த ஜெபத்திலும் கூட நீங்க யார், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை எப்படியானதா இருக்கு சோதிக்க விரும்புகிறீர்களானால் தேவனோடு சேர்ந்து சோதியுங்கள். நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு இது உதவி செய்யும். இந்த ஜெபத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராகியும் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, நீர் தெளிவாக சொல்லியிருக்கிறீர், பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று. ஆம் தேவனை, இந்த நேரம் இந்த மக்கள் யார் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்,
அல்லது இந்த வார்த்தையை ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ, சிலர் சமையல் அறையில் இருக்கலாம், சிலர் இந்த இடத்துல தேனி அவருடைய அறைக்குள்ளாக இந்த இடத்துல இருக்கலாம். என் தேவனே, ஆனால் இந்த வார்த்தை அவர்களது செவிகளுக்குள் நுழைய நீர் அனுமதித்திருக்கிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இந்த பாவத்திற்கு இனியும் இந்த மக்கள் அடிமையாக இராதபடி இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இவர்களை மீட்டுக் கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்பு மனம் திரும்புதல். என் தேவனை, எங்களுடைய பாவங்களை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய தவறுகளை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர், எங்களுக்கான பலியாய் மாறினீர். இதோ நாங்கள் செய்த பாவங்களை தவறுகளை புரிந்து கொண்டு நீர் எங்களுக்காய் கொடுத்த இந்த வாய்ப்பை இதற்கு ஏற்றுக்கொள்கிறவராய் மனம் திரும்புதலை காண்பிக்கிறோம். இந்த பாவம் வேண்டாம் என் தேவன், இந்த தவறு எங்களுக்கு வேண்டாம், இந்த அழுக்கான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். உம்மோடு நித்திய காலம் நாங்கள் இந்த வாழும்படியாய் இந்த மக்கள் யார் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாத பலகீனம் கொண்டவராய் இருக்கிறாரோ இவரை பலப்படுத்தும் என் தேவன். யார் இந்த வழிகள், இந்த கடினங்கள், இந்த போராட்டத்தின் வாழ்க்கையிலே உம்மீது சலித்து போனவராய் கூட இந்த பார்க்கிறாரோ இவருக்கு இந்த தேவன் பலனை தாரும். இவர் அந்த குழியிலிருந்து இந்த விடுதலை ஆக்கப்பட உம்மோடு தன்னுடைய வாழ்க்கையானதை இணைத்துக் கொள்ள, உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய வழிகளை இவர் இந்த தெரிந்து கொள்ள எல்லாமே என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இதோ கைகள் இந்த படைக்கிறோம். உன் சித்தம் இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாக்கப்படட்டும். உம்முடைய வல்லமையான கரம் இவர் வாழ்க்கைக்குள்ளா இந்த வேலை செய்யட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய வழிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். மனம் திரும்புதலோடு உண்மை நோக்கி வருகிறவரை நீர் ஏற்றுக்கொள்கிறேன். உம் ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன். இதோ இந்த மக்கள் மனம் திரும்புதலை காண்பிக்கிற விசுவாசத்தை நீ பார்த்தால் இந்த உதவி இவர்கள் சொந்தமாகட்டும். உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும் மக்களே. அவருடைய வழி உங்களுக்கானதை இடத்தில் திறக்கப்படட்டும். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வித்தியாசமானதை ஏற்படுத்தும்படியாக இந்த பாவ வாழ்க்கையை கைவிட்டு தேவனோட புது வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள உங்களை தயார்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் எனக்கு பயமாக இருந்தது. அந்த நேரம்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் வாழ்க்கை நான் தேவனிடத்தில் கொடுத்தேன். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் சாக போகிறேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மா யுனிவர்சல் ஆலயத்தில் கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வியாதி இருந்தது, தீர்க்க முடியாத வியாதி. அந்த நேரம்தான் அவங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க குணமானாங்க. அதை நான் பார்த்தேன். பிற்பாடு என்னுடைய அம்மா விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, செழிப்படைஞ்சாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை தேவன் அவங்களுக்காக கொடுத்தார். அப்போது நான் நினச்சேன், கிறிஸ்துவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க செழிப்படைவாங்க, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்படியே தான் நான் யோசிச்சிருந்த ஒரு நாள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மனைவியை நான் கண்டடைஞ்சேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். எனவே தான் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் வெளியே ஜனங்க இருந்து பார்த்தா, இவங்க நல்லா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, திருமணம் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்ட வாழ்க்கை, நிறைய சண்டை, ஒரு குற்ற உணர்ச்சியான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணது விவாகரத்து பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய பண வாழ்க்கையில் கவனமானது செலுத்தினேன். ஒரு நல்ல வேலை தேடணும்னு நான் நினச்சேன். நாங்கள் தேசம் விட்டு வேறு தேசத்துக்கு போனோம். அமெரிக்காவுக்கு நான் போனேன். அங்கே போனேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச மிக மோசமான காரியம். 1 வருஷத்துக்கிட்ட நான் அங்கே இருந்தேன். என்னால் ஆலயத்துக்கு போக முடியாது, மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறதே நான் விட்டுட்டேன். என்னுடைய முழு கவனமும் பணத்தை சம்பாதிக்கணும், இப்படி தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வியாபாரத்தை செய்யலான்னு நினச்சேன். ஆனால் எதுலேயும் என்னால் வெற்றியை பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்களானது நான் செஞ்சேன். எப்படியானா, அதாவது பரிசுத்த ஆவியை தேடுறதை விட்டுட்டு பணத்தை தான் நான் தேடினேன், பணத்தை தான் நான் வேண்டினேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் சொன்னது போல தான் 1 வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் இல்லை, ஜெபம் பண்ணுறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு இருந்த என்னுடைய தொடர்பு முற்றிலுமாக நான் நிறுத்திட்டேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாரு, நீ பண்ணுறது சரியில்லை, நீ இங்கே வந்ததுக்கப்புறம் பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிற, ஆண்டவரை நீ மறந்துட்ட. இதுபோல் என்னுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அதன் பிற்பாடு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம், கலந்துக்கிட்ட ஆரம்பித்தோம். ஆனாலும்
ஆண்டவரால் பிறந்த தேவனுடைய மனுஷனா மனுஷியா நாங்கள் 2 பேரும் இல்லை அப்போ. இது சரியாக எப்போ நடந்ததுன்னா 2019 நாங்கள் யூகேலிருந்து அமெரிக்காவுக்கு இடம் மாறி போனோம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக. அந்த நேரம் கொரோனாவுடைய காலமாக இருந்தது. அப்போ எனக்கு கொரோனா பாதிப்பு வந்தது. அவர் வியாதியா இருக்கிறத நான் பார்க்கும்பொழுது நான் நினைச்சேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் தனிமையா இருக்கணும். அவருடைய சரீரத்துல ஏதாவது மோசமா நடந்துருச்சு, ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மகனோட தனியா, அதுவும் இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய மொழி கூட எனக்கு சரியா பேச தெரியாது. அந்த நேரம் தான் தேவன் எனக்குள்ளாக ஒரு யோசனையை வச்சார். அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்லலாம், எனக்குள்ளாக புதுசா ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு வெளிப்படுத்து. நான் செய்ய வேண்டிய எல்லாமே என்னுடைய முழு வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறது மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு நான் ஆலயத்தினுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு சில மாதங்கள் பிற்பாடு ஆலயம் மூடப்பட்டது என ஊரடங்கு காலம் துவங்கியது. என்னை சுத்தி நடக்கிற இந்த எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்தேன். நான் இருக்க இடத்தையே என்னுடைய சொந்த பலிபீடமா மாத்தினேன். அந்த நேரம் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்தேன். பிற்பாடு நான் பிரேசிலுக்கு போனேன் நல்ல ஒரு சிகிச்சை எடுப்பதற்காக. அந்த நாள் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் பிரேசிலுக்கு வந்தேன். இங்கே ஆலயத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் சந்தித்தேன். பிற்பாடு நான் என்ன பண்ணேன்னா திரும்ப யூகேக்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் மிக கவனமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆண்டவருடைய பீடத்தில் என்னை தியாகமாக கொடுத்தேன். எனவே நானும் என்னுடைய மனைவியும் பீடத்தை நோக்கி போனோம். எனக்கான பதில் கிடைத்தது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக ஒரு பலன் கிடைத்தது. இது சுலபமாக கிடைக்கல, உண்மையாக அதுக்காக தியாகம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேன். தேவன் அவருடைய அபிஷேகத்தை எனக்காக கொடுத்தார். அந்த நாள் இரவு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது வச்சேன். இன்னைக்கு தேவன் என்னை ஆஸ்வதிச்சிருக்காரு. எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் எந்த செழிப்பு கேட்டேனோ எல்லாத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தாரு. காரு, வீடு எல்லாமே. இதெல்லாமே முதல்ல ஆண்டவரை வச்சதுனால எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த அந்த வயிற்று வழியானது முற்றிலுமா என்னை விட்டு நீங்கியது. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு எனக்கு சமாதானம் இருக்கு. நான் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில முழு மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. முன்னாடியிலிருந்து பார்க்கும்போது இப்ப அது மாற்றமா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறாரோ அதை செய்றோம். மற்றும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மிகவும் முக்கியமானது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஆத்துமாவுக்கு உதவி செய்யணும் அந்த வாஞ்சை, இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய வாஞ்சை தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை. சாபம் என்றால் என்ன? வெறும் மக்களால் அறியப்பட்டிருக்கிற சாதாரண வார்த்தைக்கு மேலான ஒன்று. ஆனால் நம்முடைய உணர்திறன்கள் எதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த வெளிப்பாட்டுக்கு மேலானவை. சாபமானது ஒரு ஆவிக்குரிய ஆதாரத்தினால் வருகிறது. மக்கள் எதிர்கால திட்டங்களை காலதாமதப்படுத்தும் அழிக்கும் நோக்கத்தோடு வருகிறது. கனவுகளை, மக்கள் வாழ்க்கையை கூட. ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் எப்படி சாபமானது நுழைகிறது? யாருக்கெல்லாம் தெய்வீக ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லையோ அவர்கள் சாபத்தினால் கொண்டு வரப்படுகிற எல்லா தாக்குதலுக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். வார்த்தையால் சாபம் ஏற்படலாம், பொறாமையினால் தலைமுறை தலைமுறையாய் பல வழிகளிலே வரலாம். நீங்கள் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை யூனிவர்சல் ஆலயத்தில் செய்யப்படாத மாபெரும் எல்லா சாபங்களை உடைத்தலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.